அம்மா கையால ஆரத்தி எடுத்துதான் அவந்திக்காவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. அப்பா, அம்மாவே என்கிட்ட சொன்னாங்கப்பா, என் கையால ஆர்த்தி எடுத்துதான் அவந்திகா இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா எத்தனை நாள் ஆகும்னே தெரியாதுன்னு. அதனால அவந்திகா நீ வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதை விட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதுக்கு தயங்க கூடாது, சீக்கிரமாவே கூட்டிட்டு வரணும்னு சொன்னாங்கப்பா. டேய், அப்பாவும் இவ்வளவு சொல்றாரு, அம்மாவும் ஏற்கனவே சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப நீ இவங்க 2 பேர் பேச்சுக்கும் மரியாதை கொடுக்க போறியா இல்லையா? டேய் நட்ராஜ், இதுக்கு மேலே பிடிவாதம் தேவையாடா? யோசிச்சு பாரு. டேய், நீ போய் கூட்டு வரியா இல்ல நான் போய் என் தங்கச்சியை கூட்டு வரட்டுமா? ஐயோ சாமி, போதும், நான் போய் இன்னைக்கே அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். அது டேய், இன்னைக்கு இப்பவே போய் கூட்டு வா. வா, நானும் வரேன், போலாம். டேய், 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 இருடா, உடனே கிளம்பணுமா என்ன? ஆபீஸ்ல நிறைய வேலை அப்படியே நிக்குது. நான் போய் முதல்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்படியே ஆபீஸ்ல இருந்து வரும்போது அவளை போய் கூட்டிட்டு வரேன். சரி, ஓகே. ஆனா நீ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரும்போது நாங்க ஆம்பளைங்களாம் சேர்ந்து ஆத்தி எடுப்போம், பாத்துக்கோ. டேய், ஆரத்தி எடுக்க நான் ஒருத்தி இருக்கேன்டா. அத்தை, உங்க கோட்டா அப்பா கார்த்தி எடுத்தீங்களா, அதோட முடிஞ்சிச்சு. இது எங்க கோட்டா, நாங்க பாத்துக்கிறோம். என்னடா? சரி, போதும். அப்பா, விட்டா இவனுங்க பேசிட்டே இருப்பானுங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஆமாப்பா. மாமா பாத்து மாமா. புடிடா. பாத்துப்பா. டேய், என் கூட யாராவது வாங்கடா, மாடிப்படி ஏறி என் ரூமுக்கு போயிடுறேன். அப்பா, ஆ, சொல்ல மறந்துட்டேன்ப்பா, கீழே நான் ரூம் ரெடி பண்ணிருக்கேன். மாடிப்படியெல்லாம் ஏற வேண்டாம். வாங்கப்பா. எழுதி வச்சுக்கோங்க, அந்த உமாவோட வாழ்க்கை இதோட முடிஞ்சது. அவ வாழ்நாள் முழுக்க ஜெயில தான் கழிக்க போறா. அதுக்காக காலத்துக்கும் நீங்க ரத்த கண்ணீர் தான் வடிக்கணும் கிருஷ்ணன். மாமா என்னாச்சு? அப்பா, அந்த டிசிபி வைஃப் உங்ககிட்ட சவால் விட்டதை இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்களாப்பா? மாமா அவளை விடுங்க மாமா. இல்ல வைத்திய, எங்களை விட கீதா உன்னோட அக்கா இல்லையா? மாமா, எனக்கு ஒரே ஒரு அக்கா தான். அவங்க பேர் உமா, கீதா இல்ல. ஆமா மாமா, என்னைக்கு நான் உங்க கூட வந்தேனோ அன்னில இருந்து சொந்தம் பந்தம் உறவு எல்லாமே உங்க குடும்பம் தான். அவங்கள பத்தி நானே கவலைப்படல, நீங்க எதுக்கு மாமா கவலைப்படுறீங்க? நீங்க கவலைப்படாதீங்க மாமா. டேய் சரவணா, இதுல மாத்திரை இருக்கு, அப்பாவுக்கு எடுத்து கொடுந்தா. ஏண்டி, எங்கேயோ போற வர எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியேடி. இப்ப என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. இந்த கவிதா ஃபாரின் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா, பிரபா எக்ஸாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் 2 பேரையும் நேரா அத்தை கிட்ட கூட்டிட்டு போயிட்டேன். என்னடி சொல்ற? ஜெயில போய் பாத்துட்டு வந்த? ஆமாமா, அத்தை அங்கதானே இருக்காங்க. அத்தை 2 பேரையும் சமாதானப்படுத்தி ஒத்துக்க வச்சுட்டாங்க. அப்படியே பிரபா கிட்ட நட்ராஜ் என்ன கூட்டிட்டு வர சொல்லுன்னு சொல்லிட்டாங்கம்மா. நிஜமா வாடி சொல்ற? ஆமாமா, நட்ராஜ் எப்பவும் அத்தை பேச்ச தட்டவே மாட்டாரு. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, சீக்கிரமா நல்ல செய்தி வரும். இப்பதாண்டி பெத்த வயிறு குளிருது. எவ்வளவு பொறுப்பா மாறிட்ட. அந்த குடும்பத்துக்காக தேவையானது எல்லாத்தையும் பாத்துக்கிற. உன்னோட பிரச்சனைகளையும் நாங்க எல்லாமே நீயே சமாளிச்சுக்கிற. உன்னால கெட்டு போன வாழ்க்கைய நீயே சரி பண்ணிக்கிறது ரொம்ப பெருமையா இருக்குடி. ஏதோ கடவுள் உனக்கு நல்ல புத்தியை தான் கொடுத்துட்டாருன்னு நினைச்சேன். நல்ல வழியையும் காமிச்சிட்டாருடி. அவ்வளவுதாமா, என் பிரச்சனை எல்லாமே தீந்துருச்சு. நான் முன்ன மாதிரி அந்த வீட்டுல போய் நல்லபடியா வாழ்வேமா. ரொம்ப சந்தோஷம்டி. உன் பிரச்சனை தீர்ந்தாலே எங்களுக்கு பாதி பாரம் குறைஞ்ச மாதிரி.
இந்த நேரத்துல இந்த ரத்தனம் வேற என்னடானா விசாரணை அது இதுன்னு உங்க அப்பாவை கூப்பிட்டு விட்டுருக்காரு. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலையே. உங்க அப்பா வேற ஃபோன் பண்ணி ஒரு பில்லை பார்த்து டேட் சொல்ல சொன்னாரு. அத பார்த்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. இவன் ஏன் ஃபோன் பண்றான்? யாரு ஃபோன் பண்றாங்க? நட்ராஜ் ஃபோன் பண்ணுவான்னு பார்த்தா பிரபா ஃபோன் பண்றாமா? என்னவா இருக்கும்? சரி பேசேன். அதுக்குள்ள 1008 கற்பனை பண்ணாத. என்னன்னு கேளு. ஹலோ பிரபா. ஹலோ அண்ணி, ஒரு ஹாப்பி நியூஸ். அம்மா சொன்னதை நான் நடராஜ் கிட்ட சொன்னேன். உடனே அவன் மறுபேச்சு பேசாம உங்களை கூட்டிட்டு வர சம்மதம் சொல்லிட்டான். நீங்க கிளம்பி ரெடியா இருப்பீங்களா? சாயந்தரம் நடராஜே வந்து உங்களை கூட்டிட்டு வருவானா? என்ன ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னா. அப்பாடா, உன்கிட்ட இருந்து ஃபோன் வந்ததும் நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். ஆமா, ஏன் இந்த தகவல் அவர் ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாராமா? அவனுக்கு ஏதோ அவசரம். நீ என்ன ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னா? யார் சொன்னா என்ன? அவன் தானே உங்களை வந்து கூட்டிட்டு வர போறான். சந்தோஷம் பிரபா. இங்க பாருங்க நீ, நீங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ரெடியா இருங்க. சாயந்தரம் நீங்க இந்த வீட்டுக்கு வர போறீங்க. இனிமே இந்த வீடு உங்க வீடு. அம்மா இருந்த இடத்துல நீங்க இருந்து நிர்வாகம் பண்ண போறீங்க. எப்படியோ நீ இவ்ளோ கெட்டதுலயும் ஒரு பெரிய சந்தோஷம். ஓகே பிரபா, ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக பேசி அவரை சம்மதிக்க வச்சிட்டியே. இதுல என்னுடைய வேலை எதுவுமே இல்ல. நீ ஒரு போஸ்ட்மேன் என்ன ஒர்க் பாப்பாரோ அந்த ஒர்க் தான் நானும் பார்த்தேன். அம்மா சொன்னாங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். உடனே ஒத்துக்கிட்டான். எனக்கு தெரியும் நீ நடராஜ் எப்பவுமே அம்மா பேசி மீறினதே இல்ல. ஓகே பிரபா, நான் வந்து சமைச்சுதான் நீங்க எல்லாருமே சாப்பிடணும். ஓகேவா? ஓகே நீ வாங்க. we are waiting. தேங்க்யூ பிரபா. சொன்னேன்லமா, நட்ராஜ் என்ன கூட்டிட்டு போக சம்மதம் சொல்லிட்டாராம். சாயந்தரம் வந்து என்ன கூட்டிட்டு போக போறாரா. மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வைங்கன்னு பிரபா சொன்னாமா. அம்மா பார்வதி தாயே, என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்திட்டே நீ. அம்மா சரிம்மா, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். சரிடி. அப்பா. ஏங்க, இப்பதாங்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து போன் வந்துச்சு. நம்ம பொண்ண மாப்பிள்ளை சாயந்தரம் அவரே வந்து கூட்டிட்டு போறாராம். அப்படியா? நல்ல விஷயம் தாம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம். ஏங்க, என்னங்க ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல மல்லிகா. அந்த சதீஷை கொலை பண்ணிட்டு பாடியை எடுத்துட்டு போக யூஸ் பண்ண வண்டி நம்ம வண்டியா? என்ன சொல்றீங்க? நம்ம வண்டி எப்படிங்க அங்க? மெக்கானிக் ஷாப்ல சர்வீஸுக்கு விட்டுருந்தோம்ல, அப்ப எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த மெக்கானிக் என்னடானா என்னைய பைத்தியக்காரனாக்குறான். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, பூமிகா கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் தானே வண்டி எடுத்தோம். ஆமா. எடுக்கிறப்ப கல்யாணத்துக்கு முந்தின நாள் டேட் போட்டு பில்லு கொடுத்துருக்கான். நானும் கவனிக்காம வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ என்னடானா நான் கல்யாணத்துக்கு முத நாளே கொடுத்துட்டேன், நீங்க தான் கொலைக்காக வண்டியை கொடுத்துருப்பீங்கன்னு என்ன கேன பையில ஆக்குறான். என்னங்க இது புது சிக்கலா இருக்கு? அந்த ரத்னமும் பில்லு இருக்க தேதியை தான் நம்புறான். இதுல நம்மளையே சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. இந்த கொலை கேஸ்ல நம்ம குடும்பத்தையே சிக்க வைக்க சதி நடக்கிற மாதிரி தெரியுது. அதான் மல்லிகா சங்கடமா இருக்கு. நீங்க எதுக்குப்பா சங்கடப்படுறீங்க? நடக்கிறது எல்லாமே இந்த டிசிபி பண்ற வேலைதான். டிசிபி தான் கொலையை செஞ்சான்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ரத்னா உங்களுக்கும் சந்தேகம் வராதா என்ன? நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்கப்பா. நாம இந்த கேஸ்ல சிக்க மாட்டோம். அத்தையும் பூமிக்காவும் வெளியே வந்துருவாங்க. நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. அந்த நம்பிக்கையில தான் நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். சரிப்பா, நட்ராஜ் என்ன மறுபடியும் கூட்டிட்டு போறாருன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன். நட்ராஜ் வரப்போ நான் ரெடியா இருக்கணும்ல. அம்மா, என் திங்ஸ் எல்லாம் மேல பேக் பண்ணி வச்சிடுங்க. அப்பா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிம்மா. இத பாருங்க, எனக்கு என்னமோ அவந்திகா சொல்றதா நடக்கும்னு தோணுதுங்க. அவ வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நம்ம கவலைப்பட்டோம். இப்ப அதுவே சரியா போயிடுச்சு. இனிமே இந்த கேஸ் நம்மள என்னங்க பண்ணிட போகுது? இவளை இவ்வளவு தூரம் மாத்தின கடவுள் நம்மள காப்பாத்த மாட்டாரா? நீங்க தைரியமா இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சார், ஏசிபி இருக்காரா? இருக்கார், பார்க்கலாம். போய் பாருங்க. தேங்க்ஸ். மாமா, என்ன மாமா விஷயம்? பதட்டப்படாத, சொல்றேன். சரி, உட்காரு. பரவாயில்ல மாமா, நீங்க சொல்லுங்க. உன் பொண்டாட்டி ஊருக்கு அனுப்பிச்சிட்டாடா? இப்பதான் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு வரேன் மாமா. உனக்கு கடைசி வரைக்கும் விசா கிடைக்கலையா என்ன?
ஆமா மாமா, எல்லா இடத்துலயுமே ட்ரை பண்ணிட்டேன். விசா கிடைக்கிற மாதிரியே தெரியல. ஆமா, அந்த மெக்கானிக்கை பார்க்க போனீங்களே, என்ன மாமா ஆச்சு? அங்கதான்டா நமக்கு குழப்பம் மேல குழப்பமா இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாண்டா, சான்ஸே இல்லை. அந்த சுப்பு சொல்ற மாதிரி அந்த காரை ராஜாராம் சார் கல்யாணத்துக்கு முந்தின நாளே டெலிவரி எடுத்திருக்காரு. இம்பாசிபிள் மாமா. கல்யாண வீட்டுல நான் அந்த காரையே பார்க்கல. நானும் அங்கே தானே இருந்தேன், என் கண்ணிலே படவே இல்லையே. பட் அந்த மெக்கானிக் கொடுத்த பில்லில் கல்யாணத்துக்கு முந்தின நாள் உள்ள டேட்டு தானே மென்ஷன் ஆயிருக்கு. ராஜாராம் அந்த தேதியை கூட பார்க்காம வாங்கியிருப்பாரு. மாமா, பில்லு வாங்கினா அதுல இருக்கிற அமௌண்ட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க. தேதி யார் பார்ப்பாங்க? இதெல்லாம் கோர்ட்ல சொல்லிட்டு இருக்க முடியாது. சொல்ல போனா இந்த கார் ஆதாரமே அக்காவுக்கும் பூமிகாவுக்கும் எதிராக இருக்கு. எல்லாமே போய் மாமா. இதுக்கெல்லாம் காரணமே அந்த டிசிபி தான். ஒருவேளை அவரா இருந்தா ரொம்ப பிரில்லியண்டா இந்த ஐடியாலாம் பண்ணியிருக்காரு. இப்போ எனக்கு என்ன குழப்பம்னா, முதல்லயே உங்க அம்மாவையும் பூமிகாவையும் மாட்டி விட தான் இப்படி எல்லாம் பண்ணியிருப்பாரா, இல்ல எதேச்சியா தான் அமைஞ்சிருக்குமா? நிச்சயமா இது எல்லாமே எதாச்சியா நடந்ததுதான் மாமா. என்ன சதீஷ் மிரட்டுவான், அம்மாவும் பூமிக்காவும் அவனை தள்ளி விடுவாங்க, அவன் ஆணில போய் இடிச்சுப்பான்னு யாருக்கு மாமா முன்னாடியே தெரியும்? ஆச்சரியம் தான்டா. பட் எதேச்சியான சம்பவம்னா எப்படி பில் டேட் வரைக்கும் பொருந்ததுன்னு ஒன்றும் புரியல. எப்படி பார்த்தாலும் எல்லா ஆதாரங்களும் சாட்சிகளும் உங்க அம்மாவுக்கும் பூமிகாவுக்கும் எதிராகவே இருக்கு. பட் இப்படியே போச்சுன்னா அவங்கள காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்டா. முதல் முறையா தோத்துருவோமோன்னு எனக்கே பயமா இருக்கு. என்ன மாமா நீங்களும் இப்படி சொல்றீங்க? ஒருவேளை டிசி தான் இதை பண்ணியிருக்காருன்னா நம்ம மோதுறது ஒரு போலீஸ் மூளை கிரிமினல் மூளையோட ஷார்ப்பானது. ஏன்னா ஒரு கிரிமினலுக்கு எப்படி மாட்டிக்காம தப்பு பண்றதுன்னு தெரியும்னா ஒரு போலீஸ்காரனுக்கு யாரை எப்படி மாட்டி விடணும்னு கூடுதலாவே தெரியும். ஏன்னா அவனுக்கு சட்டமும் தெரியும். என்ன மாமா பயமுறுத்துறீங்க? நான் உண்மைதான் சொல்றேன். பாரு, எல்லா சாட்சியமும் எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்குன்னு. அந்த ராஜாராம் தேதி கூட பார்க்காம ரசீது வாங்கியிருக்காரு. அப்போ நீங்க ராஜாராம் மாமாவையோ அவந்திகா அண்ணியையோ இல்ல பூமிகாவையோ சந்தேகப்படுறீங்களா? சச்சே, அப்படிலாம் எதுவும் இல்ல. பர்சனலா கேட்டா அவங்க மேல சந்தேகமே கிடையாது. ஆனா கோர்ட்ல இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க முடியாதுடா. கோர்ட் ஆதாரத்தை மட்டும்தான் பார்க்கும். எல்லா ஆதாரமும் உங்களுக்கு எதிராகவே இருக்கிறதுனால பெரிய சிக்கலாவே இருக்கு. இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க தான் மாமா. நீங்களே எப்படி நம்பிக்கை இல்லாம பேசினா நாங்க என்ன மாமா பண்றது? இதை நினைச்சு நீ வருத்தப்படாத, விடு. அப்படி பார்த்தா நானும் ஒரு போலீஸ்காரன் தான். 2 பேருமே ஒரே டிபார்ட்மெண்ட்ல தான் ட்ரைனிங் எடுத்திருக்கோம். இது திருடன் போலீஸ் விளையாட்டு இல்ல, ஒரு நல்ல போலீஸுக்கும் கெட்ட போலீஸுக்கும் நடக்கிற விளையாட்டு. நான் ஒரு நாளும் உண்மையை விட்டு கொடுத்துட மாட்டேன். நம்புடா, நாம தான் ஜெயிப்போம். சரி மாமா. யார் மாமா அது? சொல்லுங்க பாண்டி, ஏதாவது தகவல் இருக்கா? ஆமா சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு கார் மெக்கானிக் டிசி சார் பார்த்துட்டு போனாரு. மெக்கானிக்கா? அதுவும் டிசி சார் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போறானா? அவன் பேர் கேட்டியா? உள்ள போகும்போது கேட்டேன் சார், பேரு முத்துன்னு சொன்னான் சார். முத்துவா? சாலி கிராமத்துல மெக்கானிக் ஷெட் வச்சிருக்கானா சார். அவன் மெக்கானிக் ஷெட் பேரு எம்எம் தானே? ஆமா சார். உங்களுக்கு தெரிஞ்சவரா சார்? தெரியாது, ஆனா எதிர்பார்த்தேன். சரி, அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல சார், உள்ள போய் பேசிக்கிட்டாங்க சார். கேட்க முடியாது சார். புதுசா டிசி சாரை யாராவது பார்க்க வந்தாங்கன்னா நீங்க ஃபோன் பண்ண சொன்னீங்க, அதான் சார் ஃபோன் பண்ணேன். ஓகே பண்டிட், கீப் இட் அப். ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். வச்சிரு சார். யாரு மாமா? ஏதோ மெக்கானிக்கா அதுக்குதுன்னு பேசிட்டு இருந்தீங்க. யாரு மாமா? டிசி சார் வீட்டுக்கு எங்க டிபார்ட்மெண்ட் பிசி ஒருத்தன் தான் எப்பவுமே சென்ட்ரி அனுப்பான். அவனை வச்சு அங்க யாரு வர்றாங்க போறாங்கன்னு தகவல் சொல்லியிருந்தேன். அவன் தான் இப்போ ஃபோன் பண்ணான். டிசிக்கு இந்த கொலையில நிச்சயமா தொடர்பு இருக்குன்னு உறுதியா தெரிஞ்சிருச்சு. நீங்க விசாரணை பண்ண ஒருத்தர் அவரை போய் பாக்குறாருன்னா என்ன அர்த்தம் மாமா? அப்போ அந்த மெக்கானிக்குக்கும் டிசி சாருக்கும் நிச்சயமா கனெக்ஷன் இருக்கு. அந்த டிசி சார் தான் இந்த மாதிரி சொல்ல வச்சிருப்பாரு. தேதியவும் அவர் தான் மாத்தி போட சொல்லியிருப்பாரு. இதையே நூல் பிடிச்ச மாதிரி போய் அவரை பிடிச்சிடணும். சீக்கிரம் பிடிச்சிருங்க மாமா. அம்மாவையும் பூமிக்காவையும் சீக்கிரமா வெளியில எடுக்கணும் மாமா. சரி, இப்போ என்ன மாமா பண்ண போறீங்க?
ஒரு போலீஸா இருந்துகிட்டு இந்த மாதிரி ஐடியாலாம் பண்ணணுமான்னு யோசிச்சேன். ஆனா வேற வழியே இல்லை. நேர் வழியில சட்டப்படி போய் தான் டிசியை பிடிக்கணும்னா அது நடக்காது. ஏன்னா அவர் ரொம்ப பெரிய கிரிமினலா இருக்காரு. ஸோ இதுல இருக்கிற உண்மையை வெளியே கொண்டு வரணும்னா நாமளும் சில விளையாட்டுகள் விளையாடி தான் ஆகணும். அப்படி என்னதான் மாமா பண்ண போறீங்க? சொல்றேன்டா, முழுசா பிளான் பண்ணிட்டு சொல்றேன். இப்ப நீ கிளம்பு. சரி மாமா. ஹலோ, என்ன வர சொல்லிட்டு எங்கடி போன? வந்துட்டியா? பக்கத்துல தாண்டி இருக்கேன். பக்கத்துலயா? சரி சீக்கிரம் வா, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். பெத்த மகனை பாக்குறதுக்கு நேரம் காலம் பாக்கணுமா? இத்தனைக்கு பெட்டிஷன் எழுதி கொடுத்துட்டு தானே பாக்க போறோம். செவ்வாய்க்கிழமவா வியாழக்கிழமவான்னு இழுத்தடிக்கிறாங்க. ஏன் செவ்வாய் வியாழன்ல இருந்தா புள்ள பாசம் வருமா? யோ லூசா நீ ஏன் சிரிக்கிறப்போ? இல்லத்த, அந்த வாரன் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்ட பாருங்க. இது என்ன மாமியார் வீடா பொசுக்கு பொசுக்குன்னு வந்துட்டு போறதுக்குன்னு எனக்கு சிரிப்பா வந்துருச்சு. அந்த வாரன் எப்படி உங்களுக்கு ஒரு மாமியார் இருக்குன்னு நினைக்கலாம். அப்படி இருந்தா தான் நீங்க அவங்கள உயிரோட விட்டுருப்பீங்களா? கொண்டிருக்க மாட்டீங்க. யோ வர வர உனக்கு வாய் நீளமா தான் போய்கிட்டு இருக்கு. நானே காலையில இருந்து சாப்பிடாம அலைஞ்சு திரிஞ்சு கிருகிருத்து போய் வர நீ பேசுற பாரு பேச்சு. என்னையா கொஞ்சம் சட்ட பத்த. ஆட யோ இப்ப எதுக்கு என்ன பார்த்து சட்டப்பட்டு சொல்லிட்டு இருக்க? ஐயோ அத்தை, அங்க பாருங்க யார் நிக்கறான்னு. ஐயோ ஐயோ இவ மூஞ்சில வேற முடிக்கணுமா? யோ வேண்டாயா, பாய வேற வழியில போயிடலாம். நீங்க வேற இவளை பார்த்தோன்னு அடிச்சது வேட்டன்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க வேற வழியில தப்பிச்சு போலாம்னு சொல்றீங்க. என்னையா சொல்ற? அவளுக்கும் நமக்கு என்னையா சம்பந்தம்? அவ நம்மள அடிச்சா பதிலுக்கு நம்ம அவளை அடிச்சோம். சரியா போச்சுல. இதுக்கு மேல எதுக்கே நம்ம அவளை வம்புக்கு இழுக்கணும்? ஐயோ அத்தை, உங்களுக்கு ஒண்ணும் புரியல. அவ முன்ன மாதிரி இல்ல. அவ ஒரு செத்த பாம்பு. இந்த நேரத்துல விட்டா அப்புறம் நம்ம ஈவிடிஸ்கே பண்ண முடியாது. ஐயோ இந்த நிலைமையில இதெல்லாம் தேவையா? இந்த நேரத்துல தான் வேணும். நல்லா யோசிச்சு பாருங்க. அவ உங்களை எத்தனை தடவை அடிச்சிருப்பா. உங்க மண்டையில கொட்டு கொட்டுன்னு கொட்டிருப்பா. அதுக்கெல்லாம் பதில் தருவானா? ஆமா மாப்ள, அடிச்சிருக்கா, கொட்டிருக்கா. ஆமா இப்ப இதெல்லாம் நமக்கு எதுக்கு? வாங்க போலாம். என்னத்த தயங்குறீங்க? நேத்து அவளை ஹாஸ்பிட்டல்ல போட்டு வாங்கிட்டு வாங்கினால அப்படியே நடுங்கி போயிட்டா. வாங்கத்த, அவகிட்ட போய் கொஞ்ச நேரம் 2 பேரும் திட்டி விளையாடுவோம். வாங்க. அப்படிங்க மாப்ள, உண்மையாவே உன்னை நம்பி அவகிட்ட போலாமா? ஐயா என்னத்த புள்ள பூச்சிக்கு போய் புலி பயப்படுறீங்க? நம்பி வாங்கத்த. இந்த ஜம்பு நம்பினவங்க இது வரைக்கும் கெட்டதில்ல. போறோம், நல்ல வெறுப்பேத்துறோம். நீங்க எவ்வளவு வேணாலும் கேவலமா பேசலாம். நீங்க பேச பேச அவ பயந்து நடுங்குவா. எதிர்த்து பேச முடியாதவங்களை திட்டுறதாத்த இனிமையான விஷயம். என்னது இனிமையான விஷயமா? ஆமாத்த, போட்டு கிளி கிளின்னு கிளிப்போம். நல்லா நாக்கு புடுங்குற மாதிரி கேட்போம். அப்புறம் கிடைச்ச கேப்ல அவ மண்டையிலே கொட்டு கொட்டுன்னு கொட்டுவோம். தப்பில்லைன்னு சொல்றேன். இப்ப எதுக்கு என்ன அவளை கொட்டணும்? அத்த, அவ எத்தனை நேரம் உங்களை அரைஞ்சிருப்பா. சரி வேணாம் விடுங்க, கொட்ட வேணாம். பலார் பலார்னு 2 அறைய விடுங்க. கண்ணம் பழுத்து போகட்டும். நினைச்சு பார்த்தா சந்தோஷமா தான் இருக்கு. அத்த, அவ இப்ப மாறிட்டா. எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள போனோன்னு துடியா துடிக்கிறா. அவ எவ்வளவு நல்லவள மாறிட்டா தெரியுமா? நல்லவங்களை எவ்வளவு வேணாலும் தூக்கி போட்டு நெஞ்சிலேயே குத்தலாம். அதுவும் கரெக்ட் தான். அந்த ஆண்டவன் கூட நல்லவங்கள தானே நாய்படாத பாடுபட வைக்கிறான். அப்பாடா, நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம். வாங்கத்த, இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அப்புறம் கிடைக்குமானே தெரியல. சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப தான் அவளை நாரடிக்க முடியும். வாங்க. இல்ல அவகிட்ட போய் வம்பு வளர்க்கணுமான்னு யோசிக்கிற மாப்ள. என்னத்த நீங்க இதுக்கு போய் பயந்தாங்கொல்லி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? வாய் சண்டைன்னு வந்துட்டா 8 ஊரை சமாளிக்கிற எங்க அத்தையை எப்படி பேசுறீங்க? யார பார்த்து பயந்தாங்கொல்லின்னு சொல்ற? உங்களை பார்த்தா நீங்க தான் அவந்திகாவை பார்த்ததும் பயந்துட்டு ஓடுறீங்களே. எவ பயந்தது மாப்ள? இப்ப பாரு இந்த ஈஸ்வரியோட திறமைய.